என் தங்கமே, இந்த கருப்பண்ண சாமியை வணங்குகின்ற பிள்ளையாக நீ இருக்கும் பட்சத்தில் இன்று இந்த வாக்கு உனக்கான ஒரு எச்சரிக்கை வாக்காக இருக்கும். என் பிள்ளையே, இந்த கருப்பன் யார் என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம். எந்த ஒரு வேண்டுதலுக்காக என் முன்னால் வந்து நிற்கக்கூடாது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம். என் பிள்ளையே, இந்த கருப்பனானவன் சிவபெருமானின் அம்சமாகவும் பெருமாளின் அம்சமாகவும் விளங்கக்கூடியவன். என் முன்னால் நிற்க வேண்டும் என்றால் என் பிள்ளையே, சில விஷயங்கள் உனக்குள் எப்பொழுதும் இருக்க வேண்டும். என் பிள்ளையே, நான் என் குலத்தை காக்கின்ற காவல் தெய்வமானவன். என்னுடைய பிள்ளைகள் என்னை கண்டால் நான் அவர்களுக்கு குழந்தையாகவே மாறிவிடுவேன். என் பிள்ளைகளை கொஞ்சுகின்ற நேரத்தில் இந்த கருப்பன் என்றென்றைக்கும் அவர்களுக்கு நல்ல தகப்பனாக இருக்கின்றேன். எந்த ஒரு சூழ்நிலையிலும் என் பிள்ளைகளுக்கு ஒன்றென்றால் நான் விட்டுவிட மாட்டேன். நான் அத்தனை பெண் தெய்வங்களுக்கும் காவல் தெய்வமாக நிற்கக்கூடியவன். அப்பேற்பட்ட சக்தி படைத்த இந்த கருப்பனை வணங்க வேண்டும் என்றால் சில தகுதிகள் நிச்சயமாக இருக்க வேண்டும். தகுதிகள் என்றால் உன்னிடத்தில் பொன் இருக்க வேண்டும், பொருள் இருக்க வேண்டும், நிறைய வசதி வாய்ப்புகள் இருக்க வேண்டும் என்பதா? இல்லை இல்லை, என் பிள்ளைகளுக்கு உண்மையான அன்பு இருக்க வேண்டும். என் பிள்ளைகளுக்கு என் மீது உண்மையான நம்பிக்கை இருக்க வேண்டும். பயபக்தியோடு தான் என்னை வணங்க வேண்டும். பயம் என்பது யாருக்கு தெரியுமா? உண்மையில் தவறு செய்தவனுக்குத்தான் பயம். இல்லாத பட்சத்தில் என் மீது உண்மையான நம்பிக்கை கொண்ட பிள்ளைகளுக்கு என் மீது பக்தி இருக்கும் பொழுது நிச்சயமாக நான் அவர்களை காக்க ஓடோடி வந்து விடுவேன். என் குழந்தையே, எப்பொழுதும் இந்த கருப்பனை நம்பி இந்த கருப்பன் நமக்கு நல்லது நடத்தி கொடுப்பான் என்கின்ற நம்பிக்கையோடு என்னை வணங்கி வருகின்ற என் பிள்ளையே, இன்று இந்த கருப்பன் தருகின்ற இந்த வாக்கினை சரியாக நீ பின்பற்றுவாயானால் இந்த அப்பன் உன்னோடு இருக்கிறான் என்பதில் உனக்கு எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம். இந்த அப்பன் இன்று உனக்கு இதனை சொல்ல வந்ததற்கு ஒரு காரணம் இருக்கின்றது. சிலர் தன் வாழ்க்கையில் இது போன்ற விஷயங்களை செய்துவிட்டு என் முன்னால் வந்து நிற்கின்றார்கள். அப்பொழுது இந்த அப்பன் என்ன செய்ய வேண்டும் என்று யோசிக்கின்ற அளவிற்கு ஒரு உச்சகட்ட வேதனைக்கு தள்ளப்பட்டு விடுகின்றேன். அதுபோன்று ஒரு நாளும் நடக்கக்கூடாது. என் பிள்ளையே, தெரிந்து செய்தாலும் சரி, தெரியாமல் செய்தாலும் சரி, தவறு என்பது தவறுதான். இந்த கருப்பன் முன்னால் எப்பேற்பட்ட எண்ணத்தோடு வந்து நிற்கக்கூடாது தெரியுமா? தவறு செய்துவிட்டு என் முன்னால் வந்து நின்று என்னிடத்தில் வேண்டுதலை வைத்து கொண்டிருக்க கூடாது. உனக்கு தெரியுமல்லவா நீ செய்தது தவறுதான் என்று. அப்படியானால் இந்த கருப்பன் முன்னால் ஒரு பொழுதும் வந்து விடாதே. இந்த கருப்பன் பாரபட்சம் பார்க்காமல் தண்டனை கொடுத்து விடுவேன். யார் என்று அப்பொழுது என் கண்களுக்கு தெரியாது. நீ ஒரு தவறை செய்திருந்தால், அந்த தவறு இன்னொருவரின் வாழ்க்கையை பாதித்திருந்தால், உன்னால் ஒருவர் கண்ணீர் வடித்திருந்தால், நிச்சயமாக தண்டனை என்பது இந்த கருப்பன் கைகளால் உனக்கு கிடைப்பது உறுதி. என் பிள்ளையே, நாம் எதுவும் செய்யவில்லை என்று நினைக்காதே. ஒருவேளை உனக்கு யாராவது இதுபோன்று தவறுகளை செய்திருந்தால் அவர்களுக்கும் இதுதான் கதி என்றுதான் உன் அப்பன் சொல்கின்றேன். என் பிள்ளையை, தான் செய்த தவறை திருத்தி கொண்ட பிறகு என் முன்னால் வந்து நிற்கலாம். தவறுகளை செய்துவிட்டு என் முன்னால் அத்தனை தைரியமாக வந்து நிற்கின்ற துணிச்சல் உனக்குள் இருக்கிறது என்றால் இந்த கருப்பன் யார் என்று காண்பிக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்று அர்த்தம். தெய்வம் அங்கே சிலையாக நின்று கொண்டிருக்கின்றது என்று நினைத்திருக்கின்ற பிள்ளைகளுக்கு வாழ்க்கையில் நிச்சயமாக கஷ்டம் வரும் பொழுது தெய்வம் என்ன செய்கிறது என்பதனை புரிந்து கொள்வார்கள். என் பிள்ளையே, இந்த கருப்பன் எப்பொழுது எல்லாம் உன்னை தேடி வருகின்றேனோ அப்பொழுது எல்லாம் உனக்குள் ஏற்படுகின்ற சில மாற்றங்களை நான் உணர்ந்து கொண்டுதான் இருக்கின்றேன். என் பிள்ளையே, தவறுகளை
செய்திருந்தால் என் முன்னால் வந்து நிற்காதே என்றுதான் சொல்கின்றேனே தவிர, அதற்காக எப்பொழுதும் என் குழந்தை என்னை பார்த்து பயம் கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. என் பிள்ளை, உன்னை அரவணைக்க இந்த அப்பன் எந்நாளும் காத்து கொண்டிருக்கின்றேன். என் குழந்தைக்கு நல்ல தகப்பனாக நான் எப்பொழுதுமே இருக்கின்றேன். உனக்கு ஒரு கஷ்டங்களை கொடுக்கின்றவர்களை நான் ஒரு நாளும் விட்டு வைக்க மாட்டேன். எல்லோருக்கும் தெரிந்திருக்க வேண்டுமல்லவா, நம் தெய்வம்தானே, நம் குலசாமி தானே. நாம் இவரிடத்தில் என்ன வேண்டுமானாலும் கேட்கலாம். நாம் எவ்வளவு பெரிய தவறுகளை வேண்டுமானாலும் செய்துவிட்டு இவர் முன்னால் நிற்கலாம். இவர் நமக்கு நிச்சயமாக நல்லதை செய்து கொடுப்பார் என்று நினைத்துவிடக் கூடாதல்லவா? என்னுடைய பிள்ளையாகவே இருந்தாலும் தவறு என்றால் அதை ஒரு நாளும் நான் மன்னிக்க மாட்டேன். தவறை திருத்திக் கொண்டு அதற்கான பரிகாரத்தை தேடிக்கொள்ள வேண்டும். அதை செய்துவிட்டு என் முன்னால் மனதார வந்து மன்னிப்பு கேட்டால் அப்பொழுது மன்னிப்பு வழங்கப்படும். என் பிள்ளைக்கு இந்த கருப்பன் சொல்கின்ற வாக்கின் மீது நம்பிக்கை இருக்கும் என்றால், மன தூய்மையோடு கருப்பன் முன்னால் நின்று உனக்கான வேண்டுதலை வைத்துப்பார். சில நாட்களிலேயே அது உனக்கு நிறைவேறிவிடும். என் பிள்ளைக்கு வாழ்க்கை தருகின்ற ஒவ்வொரு கஷ்டங்களிலும் இருந்து நீ மீண்டு வர முடியாமல் தவிக்கும் பொழுதெல்லாம் இந்த கருப்பன் என்னை நீ அழைக்கின்றாயல்லவா? கருப்பா, என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை, என்னை காப்பாற்று என்று சொல்கின்றாயல்லவா? அடுத்த நொடியே நான் அங்குதான் இருக்கின்றேன் என்பதனை மறந்து விடாதே. என் பெயரைச் சொல்லி அழைத்து விட்டால் நான் வராமல் போய்விடுவேனா என்ன? என் பிள்ளைக்கான அத்தனை விஷயங்களையும் செய்து கொடுக்க நான் எப்பொழுதுமே தயாராக இருக்கின்றேன். என் பிள்ளையை, தப்பு செய்திருந்தால் அதை திருத்திக் கொள்ள வேண்டும். அடுத்தவர்களின் மனதினை காயப்படுத்தி இருந்தால் அதற்கு மன்னிப்பு கேட்க வேண்டும். செய்வது அறியாமல் செய்கின்ற விஷயங்கள் எல்லாம் நிச்சயமாக உன்னால் புரிந்து கொண்டு அதனை திருத்திக் கொள்ள முடியும். வேண்டுமென்றே ஒரு காரியத்தை நீ செய்திருப்பாயானால் எந்த காலத்திலும் உனக்கு அதற்கான மன்னிப்பு கிடைத்து விடாது என்பதனை புரிந்து கொள். என் பிள்ளையே, இதுநாள் வரையிலும் நீ கடந்து வந்த அத்தனை கஷ்டங்களும் உனக்கு முடிவடையப் போகின்றது. நீ எதிர்பார்த்த அத்தனை நல்ல விஷயங்களும் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்றது. எதை நினைத்து இந்த வாழ்க்கையில் உனக்கான விஷயங்களை எல்லாம் நீ பெற்றுக்கொள்ள முயற்சிகள் செய்தாயோ, எதற்கு இந்த கருப்பனை உனக்கு துணையாக கொண்டாயோ, அந்த விஷயம் உன் வாழ்க்கையில் நான் நடத்தி கொடுக்கின்றேன். அப்பனுக்கு உண்மையும் நேர்மையும் உள்ள பிள்ளைகள் மட்டும் போதும். மனதில் கள்ள கபடத்தோடு அடுத்தவர்கள் வாழ்க்கையை கெடுக்கின்ற எண்ணத்தோடு என் அருகில் வர வேண்டாம். நான் ஒரு பொழுதும் இவர்களின் வேண்டுதல்களை செவி கொடுத்து கேட்க மாட்டேன். நம்முடைய குலசாமி தானே, நம்முடைய குலதெய்வம் நாம் என்ன செய்தாலும் அதனை பொறுத்து கொள்வார்கள், நம்மை கண்டும் காணாமல் விட்டு விடுவார்கள் என்று ஒரு பொழுதும் எண்ணாதே. தவறுகளை நீ செய்திருந்தாயானால் நான் ஒரு பொழுதும் அதனை மன்னித்து விட மாட்டேன். நீ திருந்தும் வரை உனக்கு வாய்ப்புகள் கொடுக்கப்படும். கொடுக்கின்ற வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொள்ளவில்லை என்றால் அதன் பிறகு உன்னுடைய தலையெழுத்து என்னவோ அதன்படிதான் நடக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என் பிள்ளையே, மனதிற்குள் வைத்திருக்கின்ற சில விஷயங்கள் எல்லாம் வெளிப்படையாக வரப்போகின்ற காலகட்டம் நெருங்கி வந்துவிட்டது. ஏனென்றால் எத்தனை காலம்தான் எல்லாவற்றையும் ஒளித்து மறைத்து வைக்க முடியும்? எல்லாவற்றையும் வெளியில் கொண்டு வர வேண்டிய நேரம். இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொண்டு உன்னுடைய வாழ்க்கையை நீ காப்பாற்றி கொள்ள வேண்டும். இதற்கு மேலும் எதற்கும் என் குழந்தை அஞ்சக்கூடாது. எந்த விஷயம் நடந்தாலும் அந்த விஷயத்திற்கு பின்னால் இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மை இருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். என்றும் இந்த கருப்பன் உன்னோடு பயணித்து கொண்டே இருப்பேன். அப்பனின் அன்பினை முழுமையாக பெற்றுவிட்டாய். நீயும் அதற்கு உண்மையாக நடந்து கொள். நிச்சயமாக அப்பன் எந்த சூழ்நிலையிலும் உன்னை காப்பாற்ற ஓடோடி வருவேன் என்பதனை மட்டும் மறந்து விடாதே. அப்பனின் வீரத்தை சாதாரணமாக எடை போட்டு விடாதே. என் தங்கமே,
இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.